மாட்டேன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் பிள்ளைங்களுடைய படிப்பு தேவைகளெல்லாம் கடவுள் சந்திச்சிருப்பார் இல்லையா? பிள்ளைகளை தெய்வ பயத்தோடும் ஜெபத்தோடும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடவுளுக்குள் அதிகமாக நெருங்க செய்ங்க. காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு கடந்து போகும்போதும் வேலை ஸ்தலத்திற்கு கடந்து போகும் பொழுதும் அவர்களுக்கு ஜெபங்களை கற்றுக் கொடுங்க. ஒரு அதிகாரங்களை பிள்ளைகளை படிக்க வைங்க. சரிங்களா? அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய தகப்பன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த பிள்ளைகளை ஜெபித்து நம்ம அனுப்பும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? கடவுளுடைய பாதுகாப்பு நம் பிள்ளைகளுக்குள் அதிகமாக சுற்றும். இன்னைக்கு அநேக பேர் வேகமாக செய்து புறப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, கிளம்ப ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அந்த வேகத்துக்கு முன்பாக கொஞ்ச நேரம் நம்முடைய தகப்பண்டத்தில் உட்கார்ந்து ஒரு அதிகாரங்களை படித்து ஒரு 5 நிமிடம், அதிக நேரம் இல்லை. காலையில் உங்களுக்கு பரபரப்பான ஒரு வேலைகள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை தான். ஒரு 5 நிமிடம் ஒரு வசனங்களை தியானித்து ஒரு 5 நிமிடம் நீங்கள் செபித்துட்டு கடந்து போய் பாருங்கள். அந்த நாட்கள் மிகவும் பாதுகாப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். என் தகப்பன் நான் செபித்துட்டு கடந்து போகும் பொழுது அவர் என்னோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 21வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்கள் வலப்புறமும் சாயும் பொழுதும் இடப்புறமும் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்கிற வார்த்தைகள் உங்கள் காதுகள் கேட்கும். வலதுபுறமும் இடதுபுறமும். ஒருவேளை நான் எதிர்பாராமல் நான் வாகனத்தில் சரியாக போகும் பொழுது என் வலப்புறத்தில் ஒருத்தன் வந்து என்னை நெருங்கும் பொழுது எனக்குள் ஆண்டவர், மகனே கொஞ்சம் பார்த்து போ. உடனே நான் மிரரில் கண்ணாடியில் பார்க்குறேன். உடனே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஓரம். நான் போகும் பொழுது என் கூட பேசுகிற ஒரு நல்ல தெய்வம். நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது அவரை நம்பி நான் புறப்பட்டு வெளியே வந்துட்டேன். என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதும் காலேஜுகளுக்கு அனுப்பும் பொழுது என் பிள்ளைகள் மேலே எனக்கு நம்பிக்கை வைக்கல. என் பிள்ளைகளை கொடுத்த என் தகப்பன் மேலே நம்பிக்கை வச்சு என் பிள்ளைகளை அனுப்பி வைக்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது என் பிள்ளைகளை என் தகப்பன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் போன பிறகு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நீங்கள் செபிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த செபம் உங்கள் கணவரையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மனைவிகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்கு. தெரியுங்களா? ஏதோ வேலை முடிஞ்சிருச்சு, அனுப்பிட்டோம், ரைட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காம, ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த வேலை செய்யும் பலனை கொடுத்து அவர்களுக்கு கரெக்டான நேரத்தில் டைமில் எல்லாத்தையும் ரெடி பண்ண எனக்கு உதவி செய்துங்க. அதுபோல் என் பிள்ளைகள் என் கணவர் வேலைக்காக கடந்து போகிற, படிப்பதற்காக கடந்து போகிற என் ஸ்தலத்தை விட்டு எவ்வளோ மகிழ்ச்சியோடு கடந்து போகிறார்கள். திரும்பி வரும் பொழுது அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அனுப்பின பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் முனகால் பண்ணிட்டு அவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தெய்வ தூதர்கள் அவர்கள் வழி தப்பி நடந்தாலும், தவறாத நண்பர்கள் அவர்களை வழிவிலக செய்தாலும் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவார். ஆனால் உங்கள் ஜெபம் அது தூப கலசமாக போய் அவருடைய காதுகளில் போத செய்யும். உங்கள் காதுகளுக்குள் அது பேச செய்யும். சரிங்களா? என் அன்பான சொந்த பந்தங்களை ஜெபங்களுக்குள் அதிகமாக தரித்திருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள் கர்த்தருடைய பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களை உருவாக்குங்கள். அப்பொழுது உங்கள் இறை தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். God bless you.